இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவிலுள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ, முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலவும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக் புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் குழந்தை இயேசுவின் பெயரால் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நாளிலே திருக்காட்சி பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். குழந்தை இயேசு பிறந்தவுடன் அவருடைய அடையாளமாக விண்மீன் ஒன்று, நட்சத்திரம் ஒன்று உதித்தது. அதை கண்ட 3 ஞானிகள் அல்லது 3 அரசர்கள் குழந்தை இயேசுவை, மெசியாவை பார்ப்பதற்காக விண்மீனை பின்பற்றியே வந்தார்கள். அந்த 3 அரசர்களின் பெயர்கள் மெல்கியோர், கஸ்பார், பல்தாசார். இந்த 3 ஞானிகளும் அரசர்களும் குழந்தை இயேசுவை சந்திக்க வருகிற பொழுது பரிசுகளை கொண்டு வருகிறார்கள், காணிக்கைகளை கொண்டு வருகின்றார்கள். ஒருவர் பொன்னை கொண்டு வருகிறார், தங்கத்தை கொண்டு வருகிறார். இன்னொருவர் வெள்ளை போலத்தை கொண்டு வருகிறார். இன்னொருவர் சாம்பிராணியை கொண்டு வருகின்றார். இந்த 3 அரசர்களும் கொண்டு வந்த பரிசுகள் இயேசுவை குறித்த சத்தியங்களை, உண்மைகளை வெளிப்படுத்தும் அடையாளங்களாக இருக்கின்றன. பொன் இயேசுவே ஓர் அரசர் என்பதை அடையாளப்படுத்துகிறது. வெள்ளை போலம்
இயேசுவை ஒரு மனிதர் என்று அடையாளப்படுத்துகிறது. சாம்பிராணி இயேசுவை இறைவன் என்று அடையாளப்படுத்துகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த திருக்காட்சி பெருவிழாவிலே இந்த 3 அரசர்களை வழிநடத்திய அந்த நட்சத்திரத்தை போல நாமும் கிறிஸ்துவை நோக்கி மக்களை வழிநடத்த அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவிடத்திலே மக்களை கொண்டு வருவதற்கு நாம் ஒவ்வொருவருமே ஒரு வழிகாட்டி நட்சத்திரமாய் இருக்க வேண்டும். நம் வழியாக யாராவது கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்களா? யாருக்காவது நாம் கிறிஸ்துவை ஒரு நட்சத்திரத்தை போல சுட்டி காண்பித்திருக்கின்றோமா? அதே போல தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப இந்த 3 அரசர்களும் குழந்தை இயேசுவை தேடி வந்தார்கள். தேடினார்கள், அவர்கள் குழந்தை இயேசுவை கண்டார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த அரசர்கள் தாங்கள் கொண்டு வந்த காணிக்கையை குழந்தை இயேசுவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்துவிட்டு நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார்கள். அவர்கள் ஞானிகளாக இருக்கலாம், அவர்கள் அரசர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த குழந்தை தெய்வ குழந்தை என்று யூதர் அல்லாத புறவினத்து இந்த மக்களுக்கு தெரிந்திருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் இயேசு ஆண்டவரை நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் கடவுளின் முன்பாக நம்மையே நாம் தாழ்த்தி கொள்ள வேண்டும், தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இன்று பல நேரங்களிலே நாம் என்னிடத்திலே பதவி இருக்கிறது, என்னிடத்திலே அதிகாரம் இருக்கிறது, என்னிடத்திலே பணம் இருக்கிறது, நான் ஏன் ஆண்டவரை தேட வேண்டும், கடவுள் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். இதோ இந்த அரசர்களை பாருங்கள், அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது இது தெய்வ குழந்தை, இது கடவுள் என்று. எனவேதான் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார்கள். இன்று நாமும் ஆண்டவர் உண்மையிலேயே இருக்கிறார் என்று விசுவசித்தால், நம்பினால் நம்மிடத்திலே தாழ்ச்சி இருக்கும், ஆணவம் இருக்காது, நம்மிடத்திலே அன்பு இருக்கும், பெரும் கோபம் இருக்காது, நம்மிடத்திலே மன்னிப்பு இருக்கும், வைராக்கியம் இருக்காது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளை நம்புகிறீர்களா? இந்த அரசர்களைப் போல நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்க தயாராக இருக்கின்றீர்களா? அதே போல கடவுளுக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள். இந்த மனிதர்கள் கடவுளுக்கு பரிசு கொண்டு வந்தார்கள். நாமும் இதோ இந்த நாளிலே கடவுளுக்கு பரிசு கொடுக்க வேண்டும். நம்மிடத்திலே அவர் பொன்னையோ பொருளையோ எதிர்பார்க்கவில்லை, மாறாக நம்முடைய அன்பையே அவருக்கு நாம் பரிசாக கொடுப்போம். கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் சக மனிதர்களை அன்பு செய்ய வேண்டும். நீங்கள் சக மனிதர்களுக்கு அன்பை வெளிப்படுத்துகிற பொழுது அவர்களுக்கு நீங்கள் ஒரு நட்சத்திரமாய் இருக்கின்றீர்கள். அந்த வேளை கடவுளுக்கு ஒரு பெரிய பரிசாக நீங்கள் கொடுக்கும் வேளை. எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு அடுத்திருப்பவர்களுக்கு ஒரு பரிசாக இருங்கள், நட்சத்திரமாக இருங்கள், தாழ்ச்சியோடு இருங்கள். இயேசுவை, குழந்தை இயேசுவை விசுவசித்து நெடுஞ்சான் கிடையாக இந்த ஞானிகள் அரசர்கள் விழுந்து வணங்கியது போல அவருக்கு வணக்கம் செலுத்துங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலக மனிதர்களுக்கு, படித்தவர்களுக்கு, பணக்காரர்களுக்கு நீங்கள் எவ்வளவு மரியாதை கொடுக்கிறீர்கள், அதே வேளையில் உங்களை படைத்த இறைவனுக்கு அந்த மரியாதையை கொடுக்கின்றீர்களா? சிந்தித்து பார்ப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அரசரும் மனிதரும் இறைவனுமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அவர் நமக்கு பரிசு கொடுப்பவராய் இருக்கின்றார். அவருடைய ஆசீர்வாதம் நம் ஒவ்வொருவருக்கும் சிறந்த பரிசு. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ் என்று சொல்லுவோம். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. திருக்காட்சி பெருவிழாவிலே குழந்தை இயேசுவே,
நெடுஞ்சான் கிடையாக விழுந்து நாங்கள் உம்மை வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கின்றோம். இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்போலும் உடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீர் ஆசீர்வதியும். இயேசுவே, மெசியாவே, மீட்பரே, இதோ உம்முடைய பிறப்பை விண்மீன் சுட்டி காண்பித்தது போல நாங்களும் எங்களோடு இருப்பவர்களுக்கு விண்மீன்களாக இருந்து வழிகாட்டிட ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலே அரசர்கள் பரிசு உமக்கு கொண்டு வந்தது போல எங்களுடைய அன்பும் பரிவும் இரக்கமும் சக மனிதர்களுக்கு வெளிப்படுகின்ற பொழுது அதுவே சிறந்த பரிசு என்பதை நாங்கள் உணர்ந்து நம்முடைய அன்பை வாழ்ந்து காட்ட ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நிறையவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. எங்கள் குடும்பங்களிலே அமைதியை தாரும். இதோ வெளிநாடு செல்ல தேர்விலே வெற்றி பெற ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இயேசுவே, இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிரம்பி இருப்பதாக. இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் நீரே பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. அவருடைய எதிர்காலத்தை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்த நபர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை நீர் கொடுப்பீராக. எங்கள் பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே. நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், எங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதியும். திருமணத்திற்காக, குழந்தை செல்வத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய, ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய அன்பு பிள்ளைகளையெல்லாம் நீர் உம்முடைய அருளினால் நிரப்பும் ஆண்டவரே. இதோ எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி விண்ணப்பங்களை அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களையும் கேட்டருளும் ஆண்டவரே. இன்றே நீர் ஆசீர்வதியும். எங்களுடைய பயணங்களில் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து நீரே கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.